இந்த பொண்ணு ஒரு சேர்ல உட்கார வச்சு அவளோட கைகளை இரும்பு கம்பிகளால லாக் பண்ணி அவ தலையில ஹெல்மெட் மாதிரி என்னமோ ஒன்று வைக்கிறாங்க. அதனால அவ பயத்துல கத்திக்கிட்டே அவ டீச்சர்கிட்ட ஹெல்ப் கேட்கறா. அப்ப கூட அவ டீச்சர் அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு மொட்டை ஒரு பட்டனை பிரஸ் பண்றான். அடுத்த செகண்டே பார்த்தா அந்த ஹெல்மெட் குள்ள இருந்து ஏகப்பட்ட புகையா வெளியே வருது. பொண்ணோட ஹேர் ஸ்டைல் அப்படியே டிஃப்ரெண்டா மாறிடுது. மட்டும் இல்லாம அவளோட பிஹேவியரும் மாறிடுது. இப்பெல்லாம் இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் இதே மாதிரிதான் இருக்காங்க. ஏன்னா அவங்கள தனியா கூட்டிட்டு போய் இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இந்த ஸ்கூலுக்கு ஒரு புது பொண்ணு வரா. அவ இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறத பாக்குறா. ஆபீஸ் ரூம்குள்ள வந்த உடனே மொட்டை அவ தலைய மெஷர் பண்றான். உடனே அவ கோவப்பட்டு இங்க ஏதோ தப்பா நடக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அவ ரூமுக்கு போன உடனே ரேடியோல ஒரு மியூசிக்கை பிளே பண்றா. கேட்ட அந்த பொண்ணு பயங்கரமா தலை வலிச்சு அந்த பிரைன் வாஷ் பண்ணி வச்சதுல இருந்து வெளியே வந்துடுறா. தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் ரேடியோவை எடுத்துட்டு போய் ஸ்கூல் மைக்லயே வச்சு பிளே பண்றா. செகண்டே பார்த்தா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த பிரைன் வாஷ் பண்ணி வச்சதுல இருந்து வெளியே வந்துடுறாங்க.